வாங்க இப்போல்லாம் வெய்ய சீசன் ஆரம்பிச்சிடுது. இன்னைக்கு ஜவ்வரிசி வடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெய்ய சீசன் போட்டு வச்சுட்டா நம்ம வருஷம் பூரா வச்சுக்கலாம். அப்பப்போ பொரியல் பண்ணாதப்போ நம்ம வடகம் தாளிச்சிக்கலாம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடகத்துக்கு இதில் 2 கப் எடுத்துருக்கிறேன். எப்பவுமே கப்பு எந்த கப்பு எடுத்தாலும் சரி கப்பு முக்கியம். ஏன்னா இதில் தண்ணி அதே அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ இது 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டு. ஜவ்வரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகிடுது. இந்த அளவுக்கு ஊறிடுது. நல்லா நசுங்குது. இப்போ இதுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இதில் வந்து 2 கப்பு ஜவ்வரிசிக்கு 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணி. 2 கப் ஜவ்வரிசி 12 கப்பு ஊற்றிருக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். நல்லாவே கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசி போட்டுடலாம். இது இப்படியே ஒரு 8 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நீங்கள் நைட்டு ஊற்றி வச்சா வெடியில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்படியே நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டு. காலையில் பார்க்கலாம். நைட்டு ஊற வச்சது இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுது. கொதிக்கிற தண்ணியில் போட்டு வைக்கங்காட்டி நல்லா வெந்துடுது. இது இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கெட்டி இருந்தால் தான் ஊற்றுற கரெக்டாக இருக்குது. இது பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்படி மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாய் இப்படி குறப்பாக அரைச்சி போட்டிருக்கிறேன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய், தக்காளி, புதினா எது வேணாலும் நம்ம கூட அரைச்சி போட்டுக்கலாம். இல்லாட்டி சிறுசாக இலையெல்லாம் கில்லிங் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. ஒரு சின்ன பாத்திரத்தில் அரைச்சிட்டு நான் போய் ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு சின்ன கரண்டியை போட்டுக்கலாம். இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டோ துணியிலையோ வெயிலில் காய வச்சிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் போட போகிறேன். இது வந்து உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கிது வடக ஷீட்டுன்னு. நீங்கள் இந்த ஷீட் இல்லைனாலும் ஒரு வெள்ளை வேஷ்டியோ ஒரு காட்டன் துணி கலர் சாயம் போகாத துணியில் போட்டுக்கலாம். ஒரு பழைய துணியாக இருந்ததுன்னா நீங்கள் கலர் பிடிக்காத இருந்ததுன்னா அந்த துணி போட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன கரண்டியாக இருக்கணும். ஒரு கரண்டி எடுத்தோம்னா அதை அப்படியே ஊற்றிடலாம். இதே மாதிரி பூரா ஊற்றிடலாம். இப்போ இந்த அளவுக்கு போட்டாச்சு. கீழே வெள்ளை வேஷ்டி வச்சுட்டு மேலே பாலித்தீன் கவரு. இந்த சைடு வெள்ளை வேட்டியில் போட்டிருக்கிறேன். சரி, இது காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல வெயிலாக இருந்தங்காட்டி பிளாஸ்டிக் கவரில் போட்டது காஞ்சிடுது. அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. வேஸ்டியில் போட்டது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பின்னாடி தண்ணி தொளிச்சு எடுக்கணும், அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் கவரில் போடுறத நல்லா இருக்குது. வேஸ்டியில் தண்ணி தொளிச்சு எடுத்தாலும் பாதியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது, உடஞ்சிருது. பாதி அப்படி துணியில் பிடிச்சிக்குது. அதனால சீட்டில் போடுறத நல்லது. நல்ல வெயிலாக இருக்குங்காட்டி 2 நாள்லேயே காஞ்சிடுது. உங்களுக்கு வெயில் கம்மியாக இருந்தால் ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தால் போதும். நீங்கள் இது கூட தக்காளி அரைச்சி ஊற்றிட்டா தக்காளி வடகம். பச்சை கலரில் வேணும்னாலும் நீங்கள் புதினா தலையும் கூட அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெய்ய சீசன் போட்டு வச்சுட்டா நான் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். இதெல்லாம் கெடாது. கஞ்சி வடகம், கூழ் வடகம், சிறுதானியத்திலையும் கூட ஆட்டி போடலாம். இதெல்லாம் நீ கொஞ்சம் இன்னைக்கு பொரிச்சு பார்க்கலாம். சின்ன பீஸ் இதை எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பெருசாக வரும்.